மின்சாரம் பாய்ந்து ஊழியர் பலி. திண்டிவனம் அருகே மின்கம்பத்தில் பழுது பார்த்து கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதிரி கிராமத்தில் அருந்த மின்கம்பியை சரிசெய்ய மின் இணைப்பை துண்டித்துவிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த ஒயர்மேன் வெங்கடேசன் மீது தவறுதலாக மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் விபத்து ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக மின் இணைப்பை இயக்கியதாக கூறப்படும் டி மாஸ்டர் வீரபாண்டியனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு ரசிகர்களிடம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. காலை 9 மணி சிறப்பு காட்சிக்காக ஒரு தியேட்டரில் 190 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட் 350 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நடிகர் விஜயின் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டிவனத்தில் சுகாதார சீர்கேடு. திண்டிவனத்தில் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராஜாங்குளம் பெருமாள் கோயில் தெரு மற்றும் ஹீரா சந்து பூங்கா சுற்றுவட்டாரங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் பக்தர்களும் பொதுமக்களும் அவதிப்படுகின்றனர். நகரின் அனைத்து பகுதிகளிலும் உடனடியாக குப்பைகளை அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மா கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் நண்பருடன் திண்டிவனத்தில் இருந்து பைக்கில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தென்னாங்கூர் கூட்டுச்சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த பைக் சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பலத்த காயமடைந்த ஆகாஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் குபேரன் நகர் டோல்கேட் அருகிலுள்ள இரும்பை ஸ்ரீ பாலாதிரிபுரசுந்தரி அம்மன் கோவிலில் ஸ்ரீவராகி மூல மந்திர ஹோமம் பக்தி பரவசமாக நடைபெற்றது. காலை நடைபெற்ற ஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை வராகி அம்மன் வீதியுலாவும் நடைபெற்றது. இதற்கு கோவில் நிர்வாகமும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. திண்டிவனத்தில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நீட் தேர்வு குளறுபடிக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கோவிந்தசாமி அரசு கலை கல்லூரி எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதில் மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஐயந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இடையே தொடங்கிய தகராறு மருத்துவமனை வளாகத்திலும் தொடர்ந்தது. மோதலை தடுக்க முயன்ற போலீஸ் ஏட்டுவுக்கு காயம் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி லோகேஷ், வேணுகோபால், நிதிஷ்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.